திருச்செந்தூர்ல இனி ஒருத்தருக்கு 100 ரூபாய் கொடுத்து கூட தங்கலாம். பிரம்மாண்டமா உருவாயிட்டு வருது அரசாங்கத்தினுடைய தங்கும் விடுதிகள். கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பிரம்மாண்டமா உருவாகுது யாத்ரி நிவாஸ் தங்கும் விடுதிகள். 100 அறைகள், ஒரே நேரத்துல 500 பேர் வரைக்கும் கம்மியான செலவுல சகல வசதிகளோட தங்க முடியும். வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு போறாங்க. விழா காலங்கள்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட வராங்க. இந்த நிலையில அரசு சார்பில் இங்க விடுதிகளும் செயல்பட்டு வருது. இங்க வரக்கூடிய பக்தர்கள் இந்த விடுதிகள்ல அறைகளை எடுத்து தங்கிட்டு போறாங்க. தனியார் விடுதிகளை ஒப்பிடும்போது இங்க விலை குறைவா இருக்கிறதுனால வரக்கூடிய பக்தர்கள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஆனா கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க செயல்பாட்டுல இருந்த ஜெயந்திநாதர் விடுதி, வேலவன் விடுதி, செந்திலாண்டவர் விடுதி மற்றும் குடில்கள் அகற்றப்பட்டிருந்தது. இப்போதைக்கு நாழிக்கிணறு பேருந்து நிறுத்தத்துக்கு பக்கத்துல 24 அறைகள் கொண்ட செந்தூர் முருகன், ஏசி வசதியோட இருக்கக்கூடிய 14 அறைகள் கொண்ட கந்தன் விடுதி, 5 அறைகள் கொண்ட விருந்தினர் மாளிகை மட்டும்தான் செயல்பாட்டுல இருக்கு. இதனால இங்க வரக்கூடிய நிறைய பேர் தங்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தனியார் விடுதிகள்ல தங்கிட்டு வராங்க. இந்த நிலையில தான் யாத்ரி நிவாஸ் தங்கும் விடுதிகள் அமைக்கக்கூடிய பணிகள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்குச்சு. 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இது கட்டப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில தான் கூடுதலா 19 கோடி ரூபாய் நிதி இதுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. 2 பகுதிகளா இந்த தங்கும் விடுதிகள் கட்டப்பட்டு வருது. நவம்பர் 2ஆம் தேதி கந்தர் சஷ்டி விழா நடக்க இருக்கக்கூடிய நிலையில அதுக்குள்ள இந்த கட்டுமான பணிகள் நிறைவடையணும் அப்படின்னு மும்முரமா இதை கட்டிட்டு வராங்க. மொத்தமா தரைதளம் மற்றும் முதல் தளம்னு 2 தளங்கள் இருக்கு. ஒவ்வொரு தளத்திலையும் 50 படுக்கைகள் மற்றும் 50 அலமாரிகள் பொருத்தப்பட்ட 100 அறைகள் இருக்கு. இங்க ஒரே நேரத்துல 500 நபர்கள் வரைக்கும் தங்கலாம்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம உணவு அருந்துறதுக்கு ஏத்த மாதிரியான கேண்டீன் வசதியும் இருக்கு. இது தவிர வயதானவங்களுக்கு லிப்ட் வசதியும் இருக்கு. இங்க வரப்போற அறைகள் அட்டாச் பாத்ரூம் ஃபெசிலிட்டியோட தான் வரப்போகுதா. இது தவிர 10 பேர் மற்றும் 6 பேர் தங்கக்கூடிய டார்மெண்ட்ரிகளும் இங்க அமைய போகுது. பொதுவா தனியார் விடுதியை ஒப்பிடும்போது இங்க விலை கம்மியா இருக்கும். அதன்படி பொதுவா யாத்ரி நிவாஸ் தங்கும் விடுதிகள்ல சாதாரண 2 பேர் தங்கக்கூடிய அறைக்கு 500 ரூபாயும், அதுவே 2 பேர் தங்கக்கூடிய ஏசி அறைக்கு 750 ரூபாயும் வசூலிக்கப்படுறதா சொல்லப்படுது. டார்மெட்ரியை பொறுத்த வரைக்கும் 10 பேர் அப்படின்னா 1000 ரூபாய் வரைக்கும் வசூலிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் காரணமா பக்தர்கள் ரொம்ப கம்மியான செலவுல சொகுசா தங்கிட்டு போலாம். இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.